guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன வீடியோஸ் பார்க்க போறோம்னா அன்னைக்கு வந்து விளக்கு பூஜை இன்னைக்கு. ஸோ அதனால வந்து நானும் அம்மா அப்புறம் டிவி எல்லாமே கிளம்பியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வ்ளாகில் வீடியோவில் பாருங்கள். ஸோ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எல்லாமே கிளம்பியாச்சு. இப்போ அங்கே வா, அவளும் கிளம்பிட்டா. இப்போ நாங்கள் 2 பேர் தான், நானும் அம்மா 3 பேரும் வந்து விளக்கு பூஜைக்கு போகிறோம். ஸோ அங்கே மீட் பண்ணுவோம். பாய் பாய். நம்ம கோயிலுக்கு வந்தாச்சு. அதான் மாரியம்மன் கோயில். நல்ல செம்மையாக கிராண்டாக பண்ணியிருக்காங்க. நல்லா லைட்டு போட்டு நல்லா செம்மையாக இருக்குது. பாட்டு நல்லா ஓடுதுங்க. சவுண்டு காது கிளியிற வரைக்கும் நல்லா ஓடுது. நான் மியூட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா காப்பிரைட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து மியூட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஐயப்பா பாட்டு இருந்தாலும் காப்பிரைட் வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, அதுக்காக தான் மியூட் பண்ணியிருக்கேன். ஸோ கொரோனானால வந்து 2 வருஷமாக பண்ண முடியாததை இந்த வருஷம் பண்ணுறாங்க. நல்லா கிராண்டாக. நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, நல்லா சீரியல் லைட் நல்லா போட்டு செம்மையாக நல்லா இருக்குது. சூப்பராக இருக்குது. இன்னும் சிறு நேரத்தில் திருவிளக்கு பூஜை துவங்க இருக்கிறது. சி மகமாரியம்மன் ஆலயத்தினுடைய கௌரவ தலைவரும் குறிச்சிமலை ஊராட்சி மன்ற தலைவரும் KM அருள்நம்பி அவர்களால் குத்துவிளக்கு ஏற்றி இன்னும் சிறு நேரத்தில் திருவிளக்கு பூஜை துவங்க இருக்கிறது. ஆகையால் பக்தவர்களும் மையர்களும் தவறாக கலந்து கொள்ளுமாறு அகில ஐயப்ப சேவை சங்கத்தின் விளக்கு பூஜைக்கு தேவையான விளக்கு சீட்டு இங்கே எங்க ஊரு மாரியம்மன் கோயில். ஸோ இது வந்து கும்பாபிஷேகம் வந்து நடக்க போகிறதுனால நிறைய கட்டிட வேலைகள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் நடக்கும். ஸோ அதை நீங்க பிளாக்ல பார்க்கலாம். அதன் பிறகு திருவிளக்கு பூஜை துவங்கிருக்கிறது. பூவு இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கட்டிகிட்டு இருக்கா தீபிகா. இது எல்லாமே அவங்க டொனேட் பண்ணுறது, அவங்களே விநியோகம் பண்ணுறது. இது எல்லாம் அடுத்தது என்ன தாலி எஸ் அவங்க பண்ண பண்ண கட்டணும் மாதிரி. கட்டு கட்டு. என்னடி பண்ற? கட்டுறேன். என்ன குத்துறக்கு தாலி கட்டுறியா? ஆமா, அப்படின்னு வச்சுக்கோ. குத்துறக்கு தாலி கட்டுற எத்தனை முடிச்சு போடுற? அம்மா ஒண்ணு போட்டாங்களா? எங்கம்மா காட்டுங்கம்மா. இந்த அம்மா கட்டுறாங்க. குட்டி விளக்கு அம்மா எடுத்துருந்த குட்டி விளக்கு எடுத்து. ஓகே, அடுத்த ரிப்பன் நல்லா கட்டுடி. ஒரு தொன்னை முடி எடுத்துங்க. என்னது? இந்த 4 மணி 5 மணி தான், 5 மணி வை. லைட்டாக வைப்பாங்க. அங்கே வேண்டாண்டி, நம்ம வைக்கலாம். நான் வீடியோ எடுக்க முடியாததுனால வந்து நானே பண்ணிகிட்ருக்கேன். அம்மாவும் தீபியாவும் தான் 2 பேரும் தான் உட்காந்து விளக்கு பூஜை பண்ணிகிட்ருக்காங்க. தீபியாவும் அம்மாவும் தான் பண்ணுறாங்க. நான் பண்ணலாம் பார்த்தேன். நான் பண்ணால் யாரும் வீடியோ எடுக்க முடியாது. அதனால நான் வந்து உட்காந்துட்டேன். அம்மா தான் பண்ணுறாங்க. அது என்ன ஜாமான் இல்லையா? ஒரு இலைக்கு 21 ஜாமான் இருக்கும். பாத்தேங்க, என்ன 21 ஜாமான் இருக்கா? 21 ஜாமான் கரெக்டா இலையில இருக்காரு. இதனால கேட்டு வாங்கிட்டாவே 21 பொருள்னு சொன்னாங்கல்ல, இலையும் சேர்த்து 21 பொருள். நாங்கள் என்னவே இல்லை. அதுக்கு 15 21 பொருள் இலையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் எண்ணெய் ஊற்றுவாங்க. எண்ணெய் எல்லாமே வந்து விநியோகம் பண்ணுவாங்க. இதுக்கு வந்து பிரசாதமும் வச்சுருவாங்க. நம்ம இலையிலே பிரசாதத்தை வச்சுருவாங்க.
ஓம் சாமி ஓம் சாமி ஓம் சாமி ஓம் சாமி ஓம் அச்சங்கோயில் அரசே வாரி அரசுடனே அப்பாச்சி மேடே ஓம் அண்ணான பிரபுவே ஓம் ஆபத்தில் காப்பானே ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் சாமியே. ஐயப்பனை மூடி வச்சிருப்பாங்க. இப்போதான் திறந்து இந்த 18 படிக்கும் அகல் விளக்கு ஏற்றி அதுக்கப்புறம் குத்து விளக்கு ஏற்றுவாங்க. அந்த அகல் விளக்கு டொனேட் பண்ணுவாங்க. யாராவது விநியோகம் பண்ணியிருப்பாங்க அந்த அகல் விளக்கு. அதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. குத்து விளக்கு ஊராட்சி மன்ற தலைவர் அப்புறம் ஐயர் 2 பேருமே சேர்ந்து ஏற்றுறாங்க. ஐயர் தான் 1000 மந்திரங்கள் சொல்லி இந்த விளக்கு பூஜை முடியும். 1000 மந்திரங்கள் சொல்லி அதுக்கப்புறம் சீட்டு குழுக்கள் நடக்கும். சீட்டு குழுக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பேர் காமாட்சி விளக்கு குத்து விளக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வாங்கி விநியோகம் அதை வாங்கி வச்சுருப்பாங்க. யார் நம்ம சீட்டு குழுவுதோ அவங்களுக்கு அந்த விளக்கு பரிசாக கொடுப்பாங்க. ஸோ நமக்கும் விழுந்திருக்கு. அது முன்னெல்லாம் விழுந்திருக்கு. இப்போ உழுவலை, முன்னாடி விழுந்திருக்கு. நான் சொல்ற பொருள் உங்களுக்கு வந்திருக்கான்னு பாருங்க. பூஜை பண்ணக்கூடியவங்க எல்லாம் மஞ்சள் பிள்ளையார், மஞ்சள் அரிசி, தேங்காய், வாழைப்பழம், வெற்றிலை பாக்கு, விளக்குக்கு சாத்துறது புஷ்பம், குதிரைப்பூ, திருமாங்கல்ய சரடு, மண் ரிப்பன், அர்ச்சனை பண்றதுக்கு குங்குமம் எல்லாம் இலை அரிசி எல்லாம் கொடுத்துட்டாங்க போல எல்லாருக்கும். சரி, வெண்ணெய் திருநூல் தீபெட்டி எல்லாம் இருக்காமா? பூஜை ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் திருவிழக்கூடிய கிழக்கு முகத்தை மட்டும் எல்லாரும் ஏத்தீங்க. முதல்ல எல்லாரும் திருவிழக்கூடிய கிழக்கு முகத்தை மட்டும் ஏத்தீங்க. நான் சொல்லும் போது 5 முகத்தை ஏத்திக்கலாம். ஓம் சரமங்கல மாங்கல்யே திவே சர்வார்த்த சாதகே சரண்யே துயம்பஹே கௌரி நாராயணி நமோஸ்துதே சரணாகத தீனார்த்தே பரித்ராணபராயணே சர்வத்யாஸ்தி ஹரே தேவி நாராயணி நமோஸ்துதே மகாமாரியம்பிகா ஜெய் நமஹ. எல்லாரும் கையில கொஞ்சம் மஞ்சள் அரிசியும் குதிரை பூவையும் எடுத்துங்க. கையை கும்பிட்டுங்க. முதல்ல உங்களுடைய குருநாதரை மனசுல பிரார்த்தனை பண்ணீங்க. ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரம்பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. விநாயக பெருமானை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க. மகா கணபதிய எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க. ஓம் கஜானனம் தூதகநாதி தேவிதம் கவித்த ஜம்போபலசார பட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் நமஹ. உங்க குலதெய்வத்தை எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க. அவங்களுடைய குலசாமிய எல்லாரும் பிரார்த்தனை பண்ணீங்க. ஓம் சோழப்பிரபம் சோமகிலாபதம் தம் பாணிபுர பஞ்சபிரேக்ஷுடாபம் பிராணப்பிரியம் நவமி பினாஹவானே கோணத்ரயத்தம் குலதெய்வதம் நாஹ இஷ்டதேவதாபியோ நமஹ குலதெய்வதாபியோ நமஹ. குலபார அந்த மஞ்சள் அரிசியும் பூவையும் 2 கையில பிரிச்சீங்க. எல்லாரும் தலையில 5 முறை குட்டிங்க. பிள்ளையார் கிட்ட குட்டிங்க. ஓம் கலாம்பரம் விஷ்ணம் ரஜவர்ணம் சதுர்புஜம் பிரசன்ன வதனம் தியாயே சர்வ விக்ன உபசாந்தயே. ஓம் 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 அஸ்தராய நமஹ. உங்க வலது பக்க தொடையில இடது கை கீழே வச்சு வலது கை மேல வச்சு முடிங்க. சாப்பிட கை பக்க தொடையில இடது கை கீழே வச்சு சாப்பிட கைய மேல வச்சு முடிங்க. மமோ பாக்தே சமர்த்தே துரிதே ஜெகத்வாரா அஸ்மின்னே ஹரிகரபுத்திர சுவாமினாஹ அனுக்கிரக பிரசாதேன ச ஏதேஷாம் சமர்த்த நடுவக்கலப்பால் இது நாம்னாலங்கிறது கிராமவாசீனாம் கிராம பக்த மகாஜனானாம். பூஜையில கலந்துக்கிற எல்லாரும் உங்க பேர் ராசி, உங்க வீட்டுக்காரருடைய பேர் ராசி, வீட்டுல இருக்கிற எல்லாருடைய பெயர் ராசி நட்சத்திரத்தை அவங்க மனசுல சொல்லி எல்லாருடைய பேர் நட்சத்திரம் தெரியலன்னா பேரை சொல்லி எல்லாரும் பேர் சொல்லிட்டீங்களா? இதேஷாம் சக குடும்பானாம் அகில பாரத ஐயப்ப சேவா சங்கம் கிரி நாம்னாலங்கிறது ஐயப்ப பக்த மகாஜனானாம் ஏதேஷாம் சக குடும். எல்லாரும் அந்த கற்பூரத்தை கல்ல ஊத்தீங்க.
கல்ல தொட்டு கும்பிட்டுங்க. இப்போ எல்லாரும் திருவிழக்கூடிய 5 முகங்களை எல்லாரும் ஏத்திக்கலாம். திருவிழக்கூடிய 5 முகங்களை எல்லாரும் ஏத்திக்கலாம். ஓம் ஞானி நாமபி சேதாம் தேவி பகவதி கிதா பலாதாகிருக்ய மோகாய மகா மாயா பிரகச்சதே दुर्गे स्मृतारसवीति मडेर सन्दोहम् स्वस्ति स्मृतामतिमतीव शुभाम् ददासि दारिद्र्य दुःखभयकारिणिकात्मधन्याम् सर्वोपकारकरणाय सदात्र सिद्धा सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते शरणागत दीनार्थे परित्राणपरायणे सर्वस्यातिहरे देवी नारायणि नमोस्तुते सर्वस्वरूपे सर्वेशि सर्वशक्ति समन्विते श्रीमत्संगासनेश्वरे नमः। ओम सुदग्ने कुंड संभूतायै नमः। ओम देवकार्य समुद्यतायै नमः। ओम उद्यद्वान सहस्रावायै नमः। ओम चतुर्भाग सोन्वितायै नमः। ओम रागस्वरूपवासाध्यायै नमः। ओम क्रोधाङ्गराङ्गसोज्जलायै नमः। ओम मनोरूपेक्षुगोदण्डायै नमः। ओम पंचतन्मात्रसायिकायै नमः। ओम निजारुणप्रभापूर मज्जद्ब्रह्माण्डमण्डलायै नमः। ओम तम्बकातोग सौगन्धिकलसत्कतायै नमः। ओम गुरुविन्दमणिश्रेणि कणत्कोडीरमण्डितायै नमः। ओम अष्टमी चंद्रभ्राज स्थलिगस्थल जोगिदायै नमः। ओम मुखचंद्र कलंगा विघ्नार्षितगायै नमः। ओम मदनोत्तरमंगल हदौर्ण चिल्लिगायै नमः। ओम वक्तलक्ष्मी परिवाग सलन्मीनावलोयुक्त कर्णपूर मनोहरायै नमः। ओम तारंगगणीभूत तपनोडमण्डलायै नमः। ओम पद्मराग शिलाधरित परिभाविक बोलभुवे नमः। ओम नवत्रिंबट्टि यज्ञासनस्तदायै नमः। ओम शुद्धविद्यांगरविज्ञोज्जलायै नमः। ओम कर्पूरवीडिकामोद समागरिहसिकन्दरायै नमः। ओम निजसल्लामदर्रि विनिर्वच्यगच्छत्यै नमः। ओम मन्दस्मितप्रभापूर मध्यत्याः महालक्ष्मी च विद्महे विष्णुभद्रै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात्। दीपलक्ष्म्बिकायै नमः। कर्पूर नीराजनम दरियामी रक्षाम नारयामी எல்லாரும் இந்த கற்பூரத்தை கல்ல ஊத்தீங்க. நீங்க அர்ச்சனை பண்ண குங்குமத்தை எடுத்து நெத்தியில வச்சீங்க. நீங்க பூஜை செஞ்ச எல்லா பொருளும் உங்களுக்கு தான். நுனியல அரிசி தேங்காய் முடியுடைய அடிமுடிய மட்டும் இங்க வச்சா போதும். அந்த தட்சணையை பூசாரி வரும்போது கொடுத்துருங்க. சீட்டு விழுவோம். ஸோ குளுக்கல் சீட்டு விழுவோம். அதை தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. மனுஸ்வர்தன் மதன் சீட்டு எண்ணு 20. மனுஸ்வர்தன் ஹாய் வா வா. இந்த பரிசினை எங்களுடைய குருசாமி அவர்களின் பொற்கரங்களால் வழங்கப்படும். வருஷம் இந்த குத்துவிளக்கு பற்றி சிறப்பாக நடக்கும். ஸோ இந்த வருஷம் நல்லா சிறப்பாக நடந்திருக்கு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.